அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலேகா சீரியல் இன்னைக்கு என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மனோஜோட பேரை கையில் டேட்டூவாக ரோஹிணி குத்தியிருக்காங்க. ஸோ அதை மனோஜ் வீட்டுக்கு வராரு. அம்மா ரோஹிணி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களே அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன பண்ணியிருக்காடா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவி எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பக்கத்தில் மீனா முத்து 2 பேருமே இருக்காங்க. பட் அவங்களே கூப்பிடல. ஆனாலும் அவங்க வாங்கடா எல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க. மீனா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ரோஹிணி உங்கள் கையில் ஏதோ மைய வச்சு எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க டேட்டூ குத்திருக்காங்கன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஓ பச்சை குத்திருக்காங்களா, சரி சரி அப்படின்னு சொல்லுவோம். முத்து அது என்ன பச்சை குத்தினாலும் ஒரு மாதிரி கிறுக்கி கிறுக்கி எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. டே அண்ணி மனோஜோட பேரை பச்சை குத்திருக்காங்கன்னு. ஓ பேரையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் விஜயம் பார்த்துட்டு ரோஹிணி சூப்பராக இருக்குமா, இங்கே வாவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நிஜமாவே மனோஜோட பேர் குத்திருக்கமா, ரொம்ப நல்லாயிருக்கு, என்னை பார்க்க இது பார்க்கறதுக்கு எனக்கே பொறாமையாக கூட இருக்குமா அப்படிங்கிறாங்க. டே இதுக்கடா பொறாமப்படுறாங்க, இந்த பக்கம் அப்பா பேரை குத்த சொல்லு, அந்த பக்கம் அந்த ஓடுகளி பேரை குத்த சொல்லு, இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இருடா, அதெல்லாம் அந்த மாதிரி பச்சை குத்துறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா, உனக்கு வலிச்சிச்சாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி மற்ற ஏதாவது பச்சை குத்திருந்தேன் அப்படின்னா அது ஏதாவது வலிச்சிருக்கும், பட் நான் மனோஜோட பேரை குத்தினேன்னா ஸோ எனக்கு வலி எதுவும் தெரியல அப்படிங்கிறாங்க. உருட்டு உருட்டு நல்லா உருட்டு அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க. டே என்னடா என்ன ரொம்ப நக்கல் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. இல்லைடா நான் அதை சொல்லலை, மீனாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீனா நைட்டு சப்பாத்தி போடணும் அப்படின்னா ஸோ அதுக்கு மாவை உருட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் சொல்லு வைப்பாடா நீ அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனாவும் சொல்கிறாங்க. இது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க, எனக்கும் உங்கள் பேர் பச்சை குத்துன்னு ஆசையாக இருக்குன்னு. ஐயோ மீனா வேண்டவே வேண்டாம், அப்புறம் நான் பச்சை குத்தலை நீ பச்சை குத்தலை இப்படின்னு வரும். வெளியில் வெளிப்படையாக எல்லாருக்கிட்டக்குமே ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு உள்ளே போய் ஒருத்தவங்க மூஞ்சை தூக்கி வச்சுட்டு சண்டை போட்டு இருக்கிறதுக்கு நம்ம இப்படியே இருந்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பச்சை குத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு லவ் இருக்குன்னு அர்த்தமா, மனசுக்குள்ளே வச்சிருந்தாலே அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்ருதியும் பார்த்துட்டு ரோஹிணி காட்டுங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ வேணா பச்சை குத்திக்கிறியா அப்படிங்கிறாங்க. என்னாலலாம் முடியாதுப்பா, எனக்கெல்லாம் வலிக்கும், நான் ஊற்ற மாட்டேன். வேணா ரவி என் பேரை பச்சை குத்துவான், என்ன ரவி என் பேரை பச்சை குத்திவில்லை அப்படிங்கிறாங்க. ரவி திரு முழிக்கிறாரு, என்ன சொல்லனே தெரியாமல். அதுக்கடுத்து ஸ்ருதி உனவோட பேரை தான் நான் என் ஹார்ட்டுக்குள்ளே எழுதியிருக்கேன், அப்புறம் என்னன்னு நல்லா சமாளிக்கிறடா நீ அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. பார்த்தியா ஃப்ராட், அப்போட சரின்னு சொல்ல மாட்டேங்கிறீல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி நக்கலாக இருக்காங்க. விடு ஸ்ருதி வா போகலாம் வா அப்படின்ட்டு செண்டை எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு ரோஹிணி என் பேர் பச்சை குத்துக்க, நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா நான் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோஹிணி நீ போமா உள்ளே போ, நீ சாப்பிட்ற மட்டும் வா அப்படின்னு சொல்லி விஜய் உள்ள அனுப்பிடுறாங்க. அம்மாவை பச்சை குத்துருக்கல, ஒருவேளை அவளுக்கு காய்ச்சல் அடித்தாலும் அடிக்கலாமா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் மீனாவை சமைச்சிட்டு எங்கள் ரூமுக்கு எடுத்து சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு முத்துக்கு பயங்கரமாக வருது. என்னடா ரொம்ப ஓவராக போகிறீங்க, நீங்கள் பச்சை குத்துறா அதுக்கு மீனாக தான் சமைச்சு பண்ணணுமா, ஏன் பழக்கூரில் எடுத்து வைக்காதா, என்னடா ரொம்ப இதுங்கிற அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. இவன் மாரி ஓத்தே, நீ போடா, நீ போமா ரோஹிணி நீ போ, நான் உள்ளே கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைன்ட்டி அதெல்லாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ இப்போ நான் கொண்டுட்டு வரேங்க, சரிங்க ஆண்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. போய் மனோஜ் ஐயோ நிஜமாவே மற்றவங்கள மாதிரிலாம் எனக்கு யாரும் இல்லை, நீ தான் என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க, ஸோ மீனாவோட முகத்தையும் ஸ்ருதி முகத்தையும் பார்த்தி அப்படியே மாறிடுச்சு, நீ தானே முத இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்டோட பேரை பச்சை குத்துன அப்படிங்கிறாங்க. நான் என் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப உயிராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லுவோம். இவரும் அப்படியே சந்தோஷத்தில் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பரதநாட்டிய கிளாஸை காட்டுறாங்க. எல்லோரும் பரதநாட்டியத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்துறாங்க. மாடியில் போய் உட்காருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையாகவும் விஜயோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விஜய் என்ன வரல, அதுக்குன்னே அந்த லேடி வந்துடுறாங்க. அவங்க சிந்தாமணி அம்மா அவங்க உள்ளே வரவும் உட்காந்துக்கிறாங்க. இன்னும் வரல, அவள் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, என்ன இந்த மாஸ்டர் இப்படி இருக்காங்க, நான் என்ன மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்குது அப்படி எப்படி இருக்குன்னு நினச்சேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லை மீனா வரவிட மாட்டேன்னு ஆக்கினாங்க, கடைசி நடந்து அவள் உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் பார்த்துட்டாள் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப புத்திசாலி பொண்ணுங்க, அவள் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்களாம் உழைக்காமைய முன்னேறிக்கோம், என்னங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னு சிந்தாமணி கோவம் வராங்க. இல்லைங்க மீனா புத்திசாலி பொண்ணு, நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருந்தாலும் நான் மாஸ்டர் ரொம்ப நம்பியிருந்தேன், ஆனால் மாஸ்டரால் எந்த வேலையும் செய்ய முடியாது போலுக்கு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக விஜய் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா சிந்தாமணி ஒன்றுமே கண்டுக்கிடாத மாதிரி கால் மேலே காலை போட்டுட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து விஜய்க்கு கோவம் வருது. போய் பார்வதி என்னை போய் தண்ணி கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி பார்வதி உள்ளே போய் தண்ணி எடுக்க போகிறாங்க. விஜய் நின்று பார்க்குறாங்க. பட் விஜய்க்கு விஷ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. உடனே கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. என்ன இவா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா, இதுக்கு முன்னாடிலாம் நான் உள்ளே வந்தனாலே என்னை எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுவா, இப்போ என்னமோ நான் வரேன் கண்டுக்கிடாத மாதிரி கால் மேலே கால் போட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. அது மீனா மேலே ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க. நீ மீனாவை எங்கேயோ போகக்கூடாமல் ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி அவள் ஏதோ வேலையை செஞ்சுட்டாலாமலே அப்படின்னு. ஆமாம் நானும் நிறைய தடுத்து தான் பார்த்தேன், அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் செஞ்சு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஏதோ வருத்தத்தில் இருக்காங்க போடுக்கொன்னே. இவங்களை சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க. மாஸ்டர் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும், நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு சிந்தாமணி நீங்களும் போய் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை,
யார் யாரோ என்னென்னமோ ஆட்டம் ஆடுறாங்க. அந்த ஆட்டம்லாம் ஆட முடியல. இது ஆஃப்டர் பரதநாட்டியம் தானே, இதை மெதுவாக ஆடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் அவசரம்னு. என்ன நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் நீங்கள் உங்கள் கொட்டத்தை அடக்கவேன்னு சொல்லி ஒருத்தி வந்து ஓவராக ஆடிட்டு இருக்கா, அவளோட கொட்டத்தை உங்களால் அடக்க முடியல, அவளை தடுத்து நிறுத்த முடியல. நீங்கள் என்னடனா இப்படி பெருசாக என்னமோ நீங்கள் தான் ரொம்ப பவர் அப்படி இப்படிங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. என் பவரை பற்றி பெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு விஜயா சொல்லுவோம். ஆமாம்மா, நான் தான் பார்த்தேன்ல, உங்கள் மருமகளை கூட உங்களால் அடக்கி வைக்க முடியலையே. இப்போ பாருங்கள், பூ கட்டுனா அதுக்கடுத்து டெக்கரேஷன் பண்ணால் இப்போ அவர் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து டிரைவிங் ஸ்கூலில் நடத்த போகிறாங்களான்னு அது எப்படி உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு. என்ன மாஸ்டர் நீங்கள், அது எல்லாமே அவள் சொல்லிக்கிட்டு திரியிறாளே, அதெல்லாம் தெரியாமல் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவளை பூ கட்டுற வேலையை செய்ய விடாமல் வீட்டிலே முடக்கி கிடக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. போங்க மாஸ்டர், எனக்கு அதை பற்றிலாம் எதுக்கு பேசிக்கிட்டுன்னு, இது ஒரு நான் சவாலாகவே ஏற்றுக்கிறேன், கண்டிப்பாக இந்த சவாலை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்குங்கிறாங்க. பக்கத்தில் பார்த்துட்டு, ஐயோ இந்த சிந்தாமணி வேறு ஏற்றி விடுறது தெரியாமல் இவ வேறு விஜயா வேறு இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி சவால்லாம் வேறு விடுறாளே, போச்சு மீனா பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், மீனா வந்து பூ வியாபாரமே பண்ண விடாத அளவுக்கு நான் அவளை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சபதம் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீனாவும் முத்துவும் காரில் வராங்க. ஆனால் கார்லேருந்து இறங்கி வந்துடுறாங்க. ஒரு வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அப்போ நீனாடி கதவை திறக்கிறாங்க. பார்த்துட்டு, என்னம்மா உள்ளே இருக்கா, வாம்மா வெளியில் அப்படிங்கிறாங்க. அது பார்த்தா வந்து முத்துவோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு பவானி வந்து ஓடி போனாங்களா அவங்க. பயமாக இருக்குது, அம்மா அப்பா எதுவும் சொல்லுவாங்களோன்னு. இந்த பையன்லாம் வீட்டை விட்டு ஓடி போகும்போது இல்லையோ, வாம்மா வெளியில் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து அந்த ஃப்ரெண்டு வந்து இருக்கார், அவர் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அடிக்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ண, இப்படி பண்ணிட்டு இவனை காணும்னு சொல்லி நானும் அப்பாவும் எங்கெங்கெல்லாம் தேடுறோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அம்மா மன்னிச்சிருமா ப்ளீஸ், என்னை மன்னிச்சிருமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட ரெக்யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அவங்க அப்பா காலையில் விழுந்துட்டு, அப்பா மன்னிச்சிருங்கப்பா என்ன அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ முன்ன கூடயே என்ன சொல்லி இருந்திருக்கலாம், ஆனால் என்கிட்ட சொல்லாமல் விட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லி உங்கள் அம்மா தான் இதில் வந்து இப்போ வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவள் வந்து வேண்டான்னு சொல்லி மறுத்துருக்கா. ஆனால் நான் அப்படி இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முத்து மீனா 2 பேர்கிட்டையும் உங்களுக்கு தான்ப்பா ரொம்ப நன்றி சொன்னோம், நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப பக்குவமாக வந்து கேர் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் பாருங்கள் அவசரப்பட்டு ரொம்ப அழுது புலம்பி எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக என் பொண்ணை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. சரி 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 மாமா, அது வந்து பரசுமாமா அதுக்கடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். பவானி வீட்டுக்கு அவங்களுடைய அந்த மோகன் வந்து வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வர சொல்லுங்கள், என்ன ஏதுன்னு பார்ப்போன்னு. ஆமாப்பா, அவங்களுடைய மாமாவே வந்து பேசினார், நல்ல விதமாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக நம்ம பேசி முடிச்சிடலானே, நீ தான்ப்பா கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினேன், அதெல்லாம் கண்டிப்பாக நடத்திடலாம் பரசுமாமா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு மீனாவும் சொல்கிறாங்க. பவானி, நீ இனிமேல் கவனமாக இரு, ரொம்ப அடிக்கடிலாம் ஃபோன் பேச வேண்டாம், பையனை ரொம்ப மீட் பண்ண வேண்டாம், கல்யாணம் முடிவு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்லபடியாக கல்யாணம் முடிச்சுக்கோங்கண்ணே. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க. அடுத்து உள்ளே போயிடுறாங்க. கரெக்டாக இவங்க காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த ஆட்டோவில் வந்து நம்ம கறி வெட்டுற பாய் வந்து வர்றாரு. அவர் வந்து ரோகிணியோட மாமாவாக நடித்தவர். உள்ளே வந்து அதுக்கடுத்து அவரும் பேசுகிறாரு எல்லாமே. இந்த மாதிரி பொண்ணை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறாரு லட்சணமாக தான் இருக்கா, நீங்களே வந்து பொண்ணுக்கு என்ன பொண்ணுன்னு நினைக்கிறீங்க அது நீங்கள் போடுங்க, அது உங்கள் விருப்பம். நீங்கள் ரொம்ப அன்பான பொண்ணா, அதுவும் யோசிக்கிற பொண்ணா, அப்பாவோட சம்மதத்தோடு அம்மாவோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவளும் நினச்சி எங்கள் வீட்டு பையனையும் சம்மதிக்க வச்சுருக்கா. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணை கொடுக்குறீங்க, நீங்கள் உங்களுடைய விருப்பம் எதனால போடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, நல்லபடியாக ஒரு அடுத்த மாதமே கல்யாணம் நடக்குது, நல்ல நாள் இருக்குது.